ராயக்கோட்டை அருகே இறந்தவர்களை புதைக்க மயானம் இல்லாமல் கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த ராயக்கோட்டை அருகே உள்ள கொல்லப்பட்டி கிராம மக்கள் கிராமத்தில் இறந்துவிட்டால் ஊருக்குள் முன்பிருந்த சுடுகாட்டில் புதைத்து வந்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் 4 வழிச்சாலை அமைக்கும் போது சுடுகாடு இருந்த இடத்தில் சாலை அமைத்து விட்டனர். இதனால் இருந்தவர்களை புதைப்பதற்காக இடம் இல்லாமல் கிராம மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். அதே கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவரின் தாயார் இறந்தபோதும் புதைக்க சுடுகாடு இல்லாததால் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசிய போது சாக்குப்போக்கு சொல்லியதால் வேறு இடத்தில் புதைத்துள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளாக கிராம மக்கள் சுடுகாட்டிற்கு அதிகாரிகளிடம் இடம் கேட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் நடராஜ் என்பவர் இறந்துவிட நிலையில் பிணத்தை புதைப்பது இல்லை என்று உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தென்கனிக்கோட்டை தாசில்தார் கோகுல்நாத், ஆர்ஐ ப சவராஜ், ராயக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பெரிய தம்பி, கெலமங்கலம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கேசவமூர்த்தி ஆகியோர் கொல்லப்பட்டிக்கு சென்று சுடுகாடு இடத்தை தேர்வு செய்தனர். அந்த இடத்திற்கு அருகாமையில் உள்ள குடியிருப்பு வாசிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதிகாரிகள் அருகாமையில் உள்ள குடியிருப்பு வாசிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லாததால் தென்கனிக்கோட்டை டிஎஸ்பி ஆனந்தராஜ் மற்றும் ஏடிஎஸ்பி சங்கர் ஆகியோர் இறந்தவரின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உறவினர்கள் உயரதிகாரிகள் வந்து புதைப்பதற்கு இடம் காட்டும் வரை ஓயமாட்டோம் என்று இன்றும் போராட்டத்தை நடத்தினர். இந்நிலையில் அதிகாரிகள் ஆதி திராவிட நல அதிகாரிகள் புதைப்பதற்கு இடத்தை தேர்வு செய்வார்கள் என உறுதியளித்த பின்னர் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இறந்தவர் நடராஜன் உடலை காவல்துறை சார்பில் ஹொசூர் மின் மயானத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது.